அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2025 12 ராசிகளுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஜனவரி 1 முதல் தினப்பலன்களை பற்றியும் பதிவு செய்ய இருக்கிறோம். தினம்தோறும் உங்களது ராசிக்கேற்ற பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷராசி. ஜனவரியில் மேஷராசிக்காரர்கள் மாத தொடக்கத்தில் விரும்பிய பலன்களை பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாதத்தின் 2வது வாரத்தில் நண்பரின் உதவியால் கூடுதல் வருமானம் உண்டாகும். நிலம், கட்டிடங்கள் வாங்குவது, விற்பது போன்றவற்றால் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் புது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான புதிய வாய்ப்புகளை பெறலாம். எனினும் இந்த ஜனவரி மாதத்தில் எதிரிகளிடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரிஷபராசிக்கான ராசி பலன். ஜனவரி மாத தொடக்கத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பெற்றோர் வழியில் ஆதாயம் கிடைக்கும். நிதி ஆதாயம் கிடைக்கும். நலன் விரும்பிகளின் உதவியால் வருமான ஆதாரங்கள் உருவாகும். எதிர்பாராத புது வருமானங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகளை செய்து முடிப்பதன் மூலம் நிம்மதியாக இருப்பீர்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் ஏதேனும் விரும்பத்தகாத செய்தி உங்கள் மனதை காயப்படுத்தும். இந்த நேரத்தில் பொறுமை மற்றும் தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த மாதம் இனிமையான மாதமாக உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, ஜனவரி மாதத்தின் முதல் பாதி மிதுனராசிக்காரர்களுக்கு சிறந்த நேரம். பணியிடத்தில் உங்கள் பணியில் மூத்தவரின் பாராட்டை பெறுவீர்கள். உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளால் மன நிம்மதி கிடைக்கும். பெற்றோர்களால் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு ஏற்படும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் உங்கள் விருப்பப்படி சாத்தியமாகும். ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான மாதமாக ஜனவரி மாதம் அமையும். அடுத்தது கடகராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் பேச்சையும் நடத்தையையும் முழுமையாக கட்டுப்படுத்துங்கள். இல்லையெனில் சிக்கல் ஏற்படலாம். வியாபார நடவடிக்கைகள் மந்தமாகவே இருக்கும். எந்தவிதமான அலட்சியத்தையும் தவிர்த்திடுங்கள். பந்தயம், பங்குகள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் நிதானமாக பேசுங்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்படலாம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் நிதி சிக்கல்கள் நீங்கும். மேலும் நிலம் மற்றும் கட்டிடங்களை வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் விரும்பிய லாபத்தை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கு. இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் நற்பலன்களையும் தருவதாக அமையும். மாத தொடக்கத்தில் உங்களின் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய செயல் திட்டங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீக சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி மற்றும் ஆலோசனையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் சாதகமாக அமையும். பயணத்தின் ஏற்படும் போது புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் மிகவும் இனிமையான மாதமாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, ஜனவரி மாத தொடக்கத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சில பாதகமான சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காதீர்கள். அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அவை நீண்ட காலம் நீடிக்காது. மாதத்தின் பிற்பாதியில் உங்களின் புத்திசாலித்தனத்தாலும் முயற்சியினாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும். ஆனால் மனைவியின் உடல்நிலை குறித்து மனம் கவலைப்படும். மாதத்தின் பிற்பகுதியில் பழைய நண்பரை சந்திப்பது சாத்தியமாகும். இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான சாத்தியங்களை உருவாக்கும். வீட்டிற்கு புது ஆடம்பர பொருட்கள் வாங்கும் உங்கள் முயற்சி இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தேறும். கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பாதி பகுதி சுமாராகவும் மீதி பகுதி சந்தோஷமானதாகவும் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் இனிமையானதாகவும் நன்மை பயக்கும் மாதமாகவும் இருக்கப் போகிறது. மாத தொடக்கத்தில் வேலை வாய்ப்பை நோக்கி செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக சமூக பணிகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில் குடும்பம் தொடர்பான முக்கிய கவலைகள் ஒரு முக்கியஸ்தரின் உதவியுடன் கண்டிப்பாக தீர்க்கப்படும்.
கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் அருகிலுள்ள ஒரு சிறிய பயணத்திற்கு செல்லுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இனிமையான மாதமாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஜனவரி மாத தொடக்கத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மங்களம் மற்றும் வெற்றிகள் ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரத்தில் இருந்து உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நேரத்தையும் சக்தியையும் சரியாக நிர்வகித்து செயல்பட்டால் விரும்பிய வெற்றியை குடும்பத்திலும் தொழிலும் நிச்சயம் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் பணிகள் படிப்படியாக முடிவடைவதையும் லாபத்திற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகுவதையும் இந்த ஜனவரி மாதத்தில் நிச்சயம் காண்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சவாலான மாதமாக இருந்தாலும் வெற்றிகளை அள்ளித்தரும் மாதமாக அமையப் போகிறது உங்களுக்கு ஜனவரி மாதம். அடுத்தது தனுசு ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். பணியிடத்தில் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் பதவி உயர்வு மற்றும் மரியாதை அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையப் போகிறது. மாதத்தின் நடுப்பகுதியில் நல்லோர்களின் உதவியால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபமே உங்களுக்கு கிடைக்கும். கைக்கு இதுவரை வராமல் இருந்த பணம் கூட எதிர்பாராத விதமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். மனைவியின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் பணத்தை சரியாக நிர்வகித்துக் கொள்ளுங்கள். பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறிது பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இந்த மாதம் மங்களகரமான மாதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் பணியிடத்தில் உங்கள் எதிரிகளிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் திட்டம் முடிவடைவதற்கு முன் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். பண பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருங்கள். எந்த ஒரு பெரிய திட்டத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நிபுணர் அல்லது நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெற மறக்காதீர்கள். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக வாகனம் ஓட்டுங்கள். ஏதேனும் நிலம் அல்லது கட்டிடத்தை வாங்கவோ அல்லது விற்கவோ விரும்பினால் ஆவணங்களை ஒழுங்காக தயார் செய்து எந்த இடத்திலும் யோசித்த பின்னரே கையெழுத்திடுங்கள். மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது. தினம்தோறும் காலை மாலை இருவேளையும் உங்கள் வீட்டில் தீபமேற்றி குலதெய்வத்தை வழிபடுங்க. எந்த கஷ்டமும் உங்கள் பக்கத்தில் வராது. கும்பராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சில சமயம் மகிழ்ச்சியையும் சில சமயம் சோகத்தையும் தரும். மாத தொடக்கத்தில் உங்கள் முயற்சியில் முழு வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் வேலையை மூத்தவர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அலட்சிய போக்கை தவிர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். இந்த நேரத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப மட்டுமே வேலையை ஒப்புக்கொள்ளுங்கள். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் மனைவியின் அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனின் உணர்வுகளை புறக்கணிக்காதீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு மஞ்சளை தானமாக வாங்கி கொடுங்க. மங்களகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் மீனராசிக்காரர்கள் முதலில் இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். இல்லையெனில் அடைந்த வெற்றியும் பறிபோகும். பணியிடத்தில் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்கள் பணி குறித்த நேரத்தில் முடிவடையும். உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீர்கள் என்றால் ஆபத்து அதிகமுள்ள இடத்தில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். உங்கள் பணத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட்டை விட அதிகமாக செலவழிப்பதை தவிர்க்கவும். இல்லையெனில் நீங்கள் பின்னர் கடன் வாங்க வேண்டியிருக்கும். குடும்பத்தினருடன் சுமூகமான பேச்சு உறவுகளில் மட்டுமே ஈடுபடுங்கள். வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கலவை மாதமாகவே இருக்கு. 12 ராசிக்காரர்களும் பொதுவாக செய்ய வேண்டிய பரிகாரம்: தினமும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடுங்க. முடிந்தால் விநாயகர் கோவிலுக்கு போய் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிதறு தேங்காய் போடுங்க. ஜனவரி மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமையட்டும். இதுபோன்ற எண்ணற்ற ஜோதிட பரிகாரங்களையும் ஜோதிடர் பலன்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.